அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நடக்கணும்னு சொல்லி நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் சிம்ம ராசியில் இருக்காரு. 5ஆம் தேதி வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கிறாரு புதன் பகவான். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 7வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சகோதர மற்றும் சகோதரிகளால் பணவரையும் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. மேலும் வீண் வம்புகள் ஏற்படலாம், அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்யும் இடத்துல அவ்வளவு உற்சாகம் இருக்காது. உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8வது இடத்துல அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஃபைனான்ஸ் தொழிலில் பார்ட்னர்களோட எச்சரிக்கையாக இருங்க. முக்கியமாக பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். பண தட்டுப்பாடு நீங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8வது இடத்தில் அமர்வதால் எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படும் நிலைகள் உருவாகக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வு அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இறங்காதீங்க. அப்படி நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இழப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது முக்கியமாக பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயமாக இருந்தாலுமே யோசித்து பார்த்து அவசரமாக இந்த முடிவை எடுக்காதீங்க. யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் எந்த இடத்துல அமர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல அமர்றாரு. விஷயம்லாம் அவர் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண செலவும் பொருள் இழப்பும் உண்டாகக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 3வது வீட்டில் அமர போகிறாரு. இதனால் பணம் கையில் தங்காது. புது மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தோடு ஆலய தரிசனம் செய்து ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பிள்ளைகள் உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் நீங்கள் முழு கவனத்தோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அதேபோல மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய பெரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சம ஸ்தானத்தில் குரு செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் சூரியன் புதன், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது என்ன மாதிரி நாட்களாக அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிற இதனால பண தேவை உண்டாகக்கூடும். இடம் மாற்றங்களும் ஏற்படுங்க. ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலமா செலவுகள் அதிக அளவில் காணப்படும். மேலும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். வாகன யோகமும் கிடைக்க போகுது. கூட்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பார்ட்னர்களோட சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கும். மட்டும் இல்லாமல் பயனற்ற பயணங்கள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய வகையில் தான் இந்த 7 நாட்கள் இருக்க போகிறது. மேலும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். தோழர்களோடு சுமூகமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய முயற்சிகளில் தடைகள் அனைத்தும் வரக்கூடும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி மட்டுமே கிடைக்கும். மேலும் மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டமானது என்ன மாதிரி காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்திராடம் 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கக்கூடும். மேலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க. இதனால் உங்களுக்கு ரொம்பவே கோபம் வரும். அந்த கோபத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த 7 நாட்களில் நல்லதுங்க. மேலும் பணம் விவகாரங்களில் உங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதையும் நன்கு யோசித்து பின்னர் செய்வது உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களையும் நற்பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்குங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயமாக செய்கிறதா இருந்தாலும் நன்கு யோசித்து பிறருடைய ஆலோசனை செய்து நீங்கள் யோசிக்கிறதும் அவங்க யோசிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கானு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். குறிப்பாக இந்த 7 நாட்களில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக ஆழ்ந்து கவனத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது. மேலும் மன கஷ்டம் பண கஷ்டம் அனைத்துமே விலக போகுது. உடல் ஆரோக்கியம் சீராகும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வணங்கி வர, சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனை ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு சாதகமாகவே கொண்டு வந்து கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே தீருங்க. ஸோ நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.